ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 97. மோகனூர் அருகாமையில் உள்ள ஊர் குமரிப்பாளையம். அந்த கிராமத்தில் அனைவராலும் அன்போடு ஈசா என அழைக்கப்படுபவர் ஈஸ்வரி அம்மாள். கிராமத்து முதிய பெண்மணி. அதற்கு ஏற்றாற்போல் உடை, கண்களில் ஒளி, முகத்தில் புன்னகை, ஒல்லியான தேகம், எளிமையான உருவம், சூழ்ச்சிகள் நிறைந்த உலகில் யதார்த்தம், அன்பாக உபசரிப்பு செய்யும் தன்மை, கலகலப்பான கள்ளம் கபடமில்லா பேச்சு, பசியோடு இருந்தால் உணவு கொடுத்து உதவும் மனப்பான்மை, முதிய வயதிலும் கடின உழைப்பு, தெய்வ பக்தி, வெகுளித்தனமான பேச்சு, யாராக இருந்தாலும் முக்கியமாக முதியவர்களாக இருந்தால் ஓடி ஓடி உதவி செய்யும் பண்பு, அவ்வப்போது அவரது தலையில் ஜடாமுடி போடுவதும் பின் மொட்டை போட்டுக் கொள்வதுமான தோற்றம், இவை அனைத்திலும் கூடவே நம் பகவான் பாட்டி சித்தரின் மீது தீராத காதல். ஈஸ்வரி அம்மா அவர்கள் தினசரி விவசாய வேலைக்கு செல்லும் முன் பாட்டியை தரிசிக்காமல் சென்றதில்லை. நம் பாட்டியார் இருந்த இடத்திலேயே கழித்து வைத்திருக்கும் மலம் ஜலத்தை அனுதினமும் தன் கைகளாலேயே சுத்தப்படுத்தி சேவை செய்வார். அக்கழிவுகளில் இருந்து துர்நாற்றம் வராமல் நறுமணம் வரவே ஈஸ்வரி அம்மாளுக்கு பாட்டியார் ஏதோ சக்தி படைத்தவர் என்ற உணர்வும் பக்தியும் வந்தது. நம் பகவான் பாட்டியாரை வாரம் ஒரு முறை குளிக்க வைத்து உடை மாற்றி விடுவார். பாட்டியிடம் நெருங்க அனைவரும் பயப்படுவர். ஈஸ்வரி அம்மாள் ஒருவரே பாட்டியிடம் பயப்படாமல் பக்தியுடன் பாட்டிக்கு பணிவிடை செய்வார். மேலும் நம் பாட்டியார் சில நேரங்களில் நிர்வாணமாக இருப்பார். வெயில், பனி, மழை, கும்மிருட்டு என எதையும் பொருட்படுத்தாமல் சிங்கம் போல் தனியே கர்ஜித்து அருள்பாலிப்பார். நம் பாட்டியாரை பாசமுடன் அவரது உடைகளை சரி செய்வதும் அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதும் இவரது வழக்கம். பாட்டியாரிடம் ஈஸ்வரி அம்மாள் ஒரே ஒருவர் மட்டும்தான் இதுவரை திட்டு வாங்காமல் இருந்தவர். நம் பகவான் பாட்டியார் ஈஸ்வரி அம்மாளை வாமா போமா என வாஞ்சையுடன் தான் அழைப்பார். இவரது மகனையும் பாட்டியார் பேரனே என்றுதான் அழைப்பார். சில நேரம் நம் பகவான் பாட்டியார் அங்கு இருக்கும் மண்ணை எடுத்து உண்ணுவதை நேரடியாக கண்டு ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார் ஈஸ்வரி அம்மாள். தனது வீட்டிலிருந்து உணவு சமைத்து கொடுப்பார். ஒரு சில வாய் உண்பார் நம் பாட்டியார். பின்னை புகையிலை கொடுத்தால் ஒரு துண்டை வாயில் போட்டு மீதி கோயில் காம்பவுண்டு சுவற்றுக்குள் வீசி எறிந்து விடுவார். சில நேரங்களில் புதருக்குள் பாட்டியார் கண்களை மூடி தியானித்து இருப்பார். டயர் வண்டி ஏறி காலில் முறிவு ஏற்பட்டதால் கைகளை ஊன்றி நகர்ந்து நகர்ந்துதான் செல்வார். சில நேரங்களில் சத்தமாக பாடுவார், சில நேரங்களில் மெதுவாக பாடுவார். இவையெல்லாம் ஈஸ்வரி அம்மாள் நம்மிடம் பகிர்ந்தது. இவருக்கென பாட்டியிடம் ஏதும் வரம் கேட்டதில்லை. அவருக்கு கேட்கவும் தோணவில்லை. அவருக்கு எத்தேவையும் இருந்ததில்லை. அவரது வாழ்வு எளிமையானது, தேவையோ குறைவானது. ஆனாலும் இவரது வாழ்விலும் இறைவன் சோதனை வைத்தான். துடியாய் துடித்து போனார் ஈஸ்வரி அம்மாள். இதன் தொடர்ச்சியை நாளைய காணொளியில் காண்போம். ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.